பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. நமஸ்ஸவித்ரே ஜகதேகசக்ஷுஷே ஜகத்ப்ரசூதிஸ்திதிநாசஹேதவே त्रयीमयाय त्रिगुणात्मधारिणे विरिञ्चि नारायण शङ्करात्मने. நாம நேற்றைக்கு எடுத்த வகுப்பு சம்பந்தமா சில விஷயங்கள். குரு ஸ்தோத்திரம், குரு கீதான்னு ஒரு இது இருக்கு. பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசினதாட்டு அதுல ஒரு சின்ன பகுதியை குரு ஸ்தோத்திரமா தோத்துருக்காங்க. அதுல இப்படி சில ஸ்லோகம் வருது. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. இந்த மாதிரி போகும். அந்த குரு பிரம்மா அப்படிங்கிற பிரபலமான ஸ்லோகம் இதுல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல அகண்ட மண்டல ஆகாரம், இது முதல் ஸ்லோகத்துல வரக்கூடிய வார்த்தை. அகண்ட துண்டுபடாத, மண்டல ஆகாரம் வட்ட வடிவமான, நம்ம மண்டலி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். வியாப்தம் ஏன, யாரால வியாபிக்கப்பட்டிருக்குதோ, சராச்சரம் வட்ட வட்டமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுக்க யாரால வியாபிக்கப்பட்டிருக்குதோ, சர நகரக்கூடியது, அச்சர நகராதது, ஆனால் எல்லாம் சேர்ந்து இந்த உலகம் யாரால வியாபிக்கப்பட்டிருக்குதோ, தத்பதம் அந்த இறைவனுடைய பதத்தை, ஏன தர்ஷிதம் யாரால காட்டப்பட்டதோ, யாரு காட்டினாரோ, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः அந்த குருவுக்கு என்னுடைய வணக்கங்கள். அஜ்ஞான திமிராந்தஸ்ய, இந்த வார்த்தை நேற்றைக்கு சொல்ல விட்டு போச்சு. அறியாமை அப்படிங்கிற மறைப்புனால குருடானவன். அஜ்ஞான திமிர அந்தஸ்ய, நம்ம திமிரோ உன்மத்தனகன்னு பார்த்தோம். அது சொல்லும் போது இது பிறகுள்ள வரியெல்லாம் சொன்னேன். ஞான அஞ்சன ஷலாகயா, ஞானம்ங்கிற மைய எழுதி சக்ஷூர் உன்மீலிதம் ஏன, கண்ணை திறந்து வைத்தவர் யாரோ, யாரால் என்னுடைய கண் திறந்து வைக்கப்பட்டதோ அந்த குருவுக்கு வணக்கம்.
அப்புறம் குருர் பிரம்மா, அது எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்ல. இப்படி ஒரு கொஞ்சம் ஸ்லோகங்கள தொகுத்திருக்காங்க. ஒரு 14 ஸ்லோகங்கள் சொல்ற ஒரு பரம்பரை இருக்கு. பொதுவா இந்தியாவுல எல்லாத்துக்கும் பல பரம்பரை இருக்கும். அதனால இது ஒரு பரம்பரை. அப்புறம் தமோபேதி அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். நான் நினைக்கிறேன் அனசூயா வந்து அந்த தமோபேதி வாரது வரைக்கும் படிங்க. 16வது ஸ்லோகம் நினைக்கிறேன். தொடக்கத்துல இருந்து ஒரு தடவை படிங்க. 16வது ஸ்லோகமா குருஜி? இல்ல, தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிச்சு 16 வரைக்கும் வந்துருங்க. தமோபேதி வரைக்கும் வந்துருங்க. சரி குருஜி. हरिः ओम् आदित्यहृदयस्तोत्रम् ततो युद्धपरिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपागम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वा नरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपे नित्यम् अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमम् रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरम् सर्वदेवात्मको ह्येषः तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः एष ब्रह्माश्च विष्णुश्च शिवस्कन्दः प्रजापतिः महेन्द्रो धनदः कालो यमः सोमो ह्यपाम्पतिः पितरो वसवः साध्या ह्यश्विनौ मरुतो मनुः वायुर्वह्निप्रजा प्राण ऋतुकर्ता प्रभाकरः आदित्यः सविता सूर्यः ककभूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानो हिरण्यरेता दिवाकरः हरिदश्वः सप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मदनश्चम्बो त्वष्टा मार्ताण्ड अंशुमान् हिरण्यगर्भशिशिरस्तपनो भास्करो रविः अग्निगर्भोदिते पुत्र शङ्खशिशिरनाशनः व्योमनाथस्तमोबेदीरुग्यजुस्तामपारगः गणवृष्टिरपां मित्रो विन्ध्यवीतिप्लवङ्गमः आतपीमण्डली मृत्यु पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः. ஒரு நிமிஷம். 9வது ஸ்லோகம் வாயுர் வன்னி. அதுல வந்து எழுதும்போது வஹ்னின்னு எழுதுவாங்க. ஆனா அதை படிக்கிறது வன்னி அப்படின்னு படிக்கணும்னு இருக்கு. அது ஒண்ணு கவனத்துல வச்சுக்கணும். சரிங்க. அப்புறம் அதுல 13ல தான் அந்த தமோபேதி அப்படிங்கிறது வருது. நாம தமோபேதினா இருளை அழிப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். இல்ல அறியாமைய இருளாட்டு உருவகப்படுத்துவாங்க, அதனால அறியாமையை அழிப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். அதுக்கு 3வது ஒரு அர்த்தம் இருக்கு. ராகுவுக்கு பல பேர் இருக்கு. அதுல ஒண்ணு தமக அப்படிங்கிறது. அதனால அதை வச்சு ஒரு கதையும் இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை லேசா சொல்லியிருக்கிறேன். சொர்பானு அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். ராகு, தமக, சொர்பானு,
சைம்ஹிகேயக விதுந்துதக அஸ்ரப்பிஷாச்சக, இது ஒருவேளை எழுத்துப்பிழை இருக்கலாம். கிரக கல்லோலக சைம்ஹிகக உபப்ளவக சீர்ஷகக உபராகக, கிரக உபராக காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. சிம்ஹிகா சூனுகு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், எழுத்துப்பிழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணவர்ணக கவஷக அகுஹு அசுரக, இப்படி அமரகோஷம், சப்தரத்னாவளி, ஜோதிஷ் தத்துவம், வேற வேற புத்தகங்கள்ல அவருக்கு ஒரு 16 பேர் பார்க்கிறோம். இவங்க அம்மா பேரு சிம்ஹிகா, அப்பா பேரு விப்ரசித்தி. இது ஒரு பாட்டம். இவங்களுக்கு பல குழந்தைகள் இருந்தது. ஒரு 14 குழந்தைகள் இருந்ததாக சொல்றாங்க. ஷம்பக ஷம்பபலகாத்ரஸ்ச வெங்கக ஷால்வக ஷால்வஸ் ததைவச இல்வலக. இல்ல இல்வலன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமுச்சிச்சைவ, நமுச்சிங்கிற வார்த்தை ஒரு பிரபலமான அசுரன். வாதாபி, வாதாபி இல்வலன் ரெண்டு பேரையும் சேர்த்தா இப்போ கேள்விப்படுறது. ஹஸ்ருபோஜிகக ஹரகல்பக ஹரகல்ப கலிநாபக பௌமஸ்ச நரகஸ்ததா, நரகன்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ராகு ஜேஷ்டஸ்ச, இவங்கள ராகு மூத்தவர். தேஷாவை சந்திரசூரிய பிரமர்தனக இத்யேதே சிம்ஹிகா புத்திராக தேவைரபி துராசதாக தாருணா அபிஜனா க்ரூரா சர்வே பிரம்ம துஷஸ்துவை. இது ராகு ஜென்மத்தை பத்தி வன்னி புராணத்துல பிரஜாபதி சர்க்க அத்தியாயத்துல இந்த விவரம் வருது. அவருக்கு தலை எப்படி போச்சுது அப்படிங்கிற போது அமிர்தத்தை கடைஞ்சாங்க தேவர்களும் அசுரர்களும். தேவர்கள் அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டாங்க. அதை மீட்டு எடுக்கணும்னா எல்லாமே பார்க்கடல்ல இருக்குது, பார்க்கடலை கடைஞ்சி தான் எடுக்கணும். ஒண்ணு, சஞ்சீவினி மந்திரம் சுக்கிரருக்கு தெரியும், சுக்கராச்சாரியருக்கு தெரியும். அவர் தேவகுருவா இருந்தாரு. தேவர்களுடைய குருவை மதிக்காத தன்மையினால அவர்களை விட்டுட்டு போனவரை அசுரர்கள் குருவாக்கிக்கிட்டாங்க. அதனால அவர் அசுரர்களை சஞ்சீவினி மந்திரம் மூலமா உயிர்ப்பிச்சுட்டு இருந்தார். இதனால தேவர்களுக்கு வெற்றி கிடைக்கல, யுத்தத்திலையும் வெற்றி இல்லை, மகாலட்சுமியும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி பல குழப்பங்கள் இருந்தபோது ஆலோசனை பண்ணி பார்க்கடலை கடைஞ்சு எல்லாத்தையும் மீட்டெடுப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி யோசனையில ஒற்றைக்கு தேவர்களால மட்டும் அதை பண்ண முடியாது. அதனால சொக்காரங்களான அசுரர்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அசுரர்களை கூப்பிட்டாங்க. இப்படி ஒரு காரியம் இருக்கு, நாம பார்க்கடலை கடைஞ்சோம்னா அப்படின்னு வித விதமா வரும். நீங்க ஒத்தைக்கும் பண்ண முடியாது, நாங்க ஒத்தைக்கும் பண்ண முடியாது. அப்ப நம்ம ரெண்டு ஒரு டீல் பண்ணிக்குவோம், பாதி பாதி பங்கு வச்சுக்குவோம். இப்படி ஒரு டீல்ல பார்க்கடலை கடைஞ்சாங்க. கடைஞ்சு அது ஒரு பெரிய கதை. மகாபாரதத்துல அந்த கதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொன்னா வந்தது. கடைசியில் அமிர்தமும் வந்தது, விஷமும் வந்தது, அதுக்கப்புறம் அமிர்தமும் வந்தது. அப்போ அமிர்தத்தை பங்கு போடும்போது 2 பேருக்கும் பங்கு போட்டா அது அநியாயமான பங்கா இருக்கும். அவங்களுக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும், உயிர் தேழ வைப்பாங்க. தேவர்களுக்கு தெரியாது. தேவர்கள் கட்சியில தான்
இப்ப பிரச்சனை. அப்ப தேவர்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கணும். அப்போ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பங்கு வைக்கும் போது அவர் வரிசையா பங்கு வச்சுட்டே வந்தார். அந்த அசுரர்கள்ல சொர்பானு அப்படிங்கிற அசுரன் நைசா தேவர்கள் மாதிரி வேஷப்பட்டு தேவர்களுக்கு கூட்டத்துல மாதிரி உட்கார்ந்துக்கிட்டான். சூரியன் சந்திரன் 2 பேருக்கு நடுவுல அவன் உட்கார்ந்து இருந்தான். அப்போ விஷ்ணு கொஞ்சம் கவன குறைவா கொடுத்துட்டார். சூரியனும் சந்திரனும் ஆசாமி எதிர் கூட்டமாக்கும், நம்ம கூட்டம் இல்லை அப்படின்னு விஷ்ணுவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால விஷ்ணு அவர் விழுங்கினது தொண்டைக்குழியில இறங்குறதுக்கு முன்ன சக்கரத்தால தலையை வெட்டிட்டார். அதனால இப்படி தலையை வெட்டப்பட்ட பகுதி தான் ராகு, இந்த முண்டம் தான் கேது அப்படின்னு அந்த புராண கதை போகுது. இந்த கதை உண்மையோ இல்லையோ, கிரகணங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை. பொதுவா அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடு தான் ராகு கேது அப்படின்னு ஜோசியத்துல கருதுறாங்க. அது உண்மை. கருதுறாங்கன்னு கதைன்னு அர்த்தத்தில் சொல்லல. அதனால ராகுவுக்கு இந்த பசங்க தான் படுவாய் பசங்க தான் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபத்துல கிரகணத்தை ஏற்படுத்துவார். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அதனாலதான் வருது. எந்த ஒரு உண்மைக்கும் ஒரு கதை வடிவம் கொடுக்கிறது நம்ம ஸ்பெஷாலிட்டி. அதனால இந்த கிரகணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை கொடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம அஸ்ட்ராலஜி அல்லது அஸ்ட்ரானமியில நமக்கு 9 கிரகங்கள் உண்டு. நெப்டியூன் உண்டா இல்லையா, புளூட்டோ உண்டா இல்லையா, யுரேனஸ் உண்டா இல்லையா, இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம போறதில்லை. அதெல்லாம் இல்லாமலே நமக்கு 9 கிரகங்கள் உண்டு. 7 கிழமைகள், 7 கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அதுக்கப்புறம் ராகு கேது, அப்படி 9 நிழல் கிரகங்கள்ங்கிறனால அத கிழமையில சேர்க்கல. சாயா கிரகம்னே அதுக்கு பேர் கொடுத்திருக்கிறோம். அதுவும் ரொம்ப தெளிவாவே கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, பிளானட்டுங்கிறதும் கிரகங்கிறதையும் ஒண்ணாக்க கூடாது. நம்முடைய கருதுகோள் அணுகுமுறை வேற, வெள்ளக்காரங்க அணுகுமுறை வேற அப்படின்னு. ராகு அமிர்தத்தை விட்டதுனால கழுத்தை வெட்டினாலும் சாவு இல்லை. விஷ்ணு டூ லேட். அதனால அந்த 2 உடம்புடைய 2 பகுதிகளும் வாழ்ந்தது ராகு கேதுங்கிற பேர்ல. பொதுவா அது சித்தரிக்கும் போது தலை மட்டும் உள்ளதாட்ட ராகுவையும் பாம்பு தலையாகவும் சித்தரிக்கிற ஒரு வழக்கமும் இருக்கு. அதனால ஜோதிடத்துல ராகு கேதுவுக்கு இடையில கிரகங்கள் மாட்டி கிடந்ததுன்னா அதுக்கு சர்ப்பதோஷம்னா ஏதோ அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. செதறி இல்லாம ஏதோ ஒரு பக்கத்துல ராகுக்கும் கேதுக்கும் நடுவுல கிரகங்கள் எல்லாம் ஒதுங்கிட்டதுன்னா அது ஜோசியத்துல அது ஒரு முக்கியமான பிரச்சனை. சில சமயங்கள்ல அவரை மனித வடிவத்திலையும் பார்க்க முடியுது. சிங்க வாகனத்துல இருக்கிறவராகவும் 4 கைகள் உள்ளவராகவும் வாள் வச்சிருக்கிறவராகவும்
கேடயம், கத்தி எல்லாம் வச்சிருக்கிறவராகவும், 4வது கை அபய முத்திரையை காட்டுறதாகவும் எல்லாம் கூட அவருடைய சித்தரிப்பு இருக்கு. 2 கையோட வெள்ளி தேர்ல 8 குதிரைகள் ஓட்டுறதாகவும் ஒரு சித்தரிப்பு இருக்கு. அப்படி 2 கை இருக்கும்போது ஒரு கையில புத்தகம் இருக்கு, ஒரு கை காலியா இருக்கு. பொதுவாக ராகு அப்படிங்கிறது பாப கிரகம் ஜோதிடத்துல. சில சிறப்பு சூழ்நிலையில அவரு நல்ல காரியமும் செய்யக்கூடும். பொதுவா யாராவது வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்க முடியாம செட்டில் ஆகாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தா கேட்கலாம், உங்களுக்கு ராகு தசை நடக்குதா அப்படின்னு கேட்கலாம். 90% கரெக்டா இருக்கும். வாழ்க்கையில செட்டில் ஆகாதவங்களுக்கு ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பொதுவா அவங்க துர்கா வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது பரிகாரம். அடுத்தது ரிக் யஜு சாம பாரகஹ. 3 வேதங்கள்லையும் அல்லது வேதங்களில் கரை கண்டவர் அப்படி வச்சுக்கோம். அது 4 இருந்தாலும் 3 கணக்கு போட்டாலும் சரி, எப்படி கணக்கு போட்டாலும். அறிவியல் அப்படின்னா ஒரு பாடம். அதுவே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜின்னு எடுத்தா 3 பாடம். அதுவே பயாலஜி, சுவாலஜின்னு பாட்டனி, சுவாலஜின்னு எடுத்தா 4 பாடம். இனி அஸ்ட்ரோபிசிக்ஸ், மெட்டாபிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா, அது மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இப்படி எல்லாம் கொண்டு வந்தா அது பிரிஞ்சுக்கிட்டே போகும். இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால வேதம் 3ஆ 4ஆ அப்படிங்கறதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. வேதங்கள்ல கரை கண்டவர் அப்படின்னு பார்த்தோம். ஹனுமானுக்கு குருவா இருந்து ஹனுமான் அவர்கிட்ட படிச்சாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு கதையும் இருக்கு. உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லியிருந்தா பரவாயில்லங்கிறது யாக்ஞவல்கியர் கதை. சொல்லியிருந்தாலும் மறந்துருப்பீங்க, நம்பிக்கையில மறுபடியும் சொல்றேன். யாக்ஞவல்கியர் குருகுலத்துல படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய குரு அந்த நாட்டு ராஜாவுக்கு தினசரி காலையில போய் ஆசீர்வாதம் பண்றது வழக்கம். அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அக்ஷதை அப்படிங்கிறது அக்ஷத, முறியாத அரிசி, முளை முறியாத அரிசின்னு சொல்லலாம். அந்த அரிசி முளைக்கிறதுக்கு இருக்குமே, அது முறியாதது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா உமியெல்லாம் இருந்தா தான் அரிசி முளைக்கும், இல்லாட்டா முளைக்காது. ஒரு நாள் குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண போக முடியல. இப்ப சிஷ்யர்கள்ல ரொம்ப பிரில்லியண்டான யாக்ஞவல்கியர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு, நீ போய் ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா, சொஸ்தி மந்திரம் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சார். சிஷ்யர் வந்தார். காலையில 6 மணி டைம் கொடுத்திருந்தது. இவர் போன போது ராஜா இல்ல. உடனே சிஷ்யர், ராஜா வேதத்தை காக்க வைக்க கூடாது அப்படின்ட்டு மந்திரம் சொல்லி அக்ஷதையும் அவருடைய ஆசனத்துல போட்டுட்டு வந்துட்டார். ராஜாவுக்கு அன்னைக்கு லூஸ் மோஷன் ஏதாவது இருந்திருக்கும், அவரு பாத்ரூம்ல இருந்திருப்பாரு, எல்லாம் முடிச்சு அவர் வந்தாரு. வந்து பார்த்தா சிஷ்யன் வந்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு காவலர்கள் சொல்லுவாங்க. அரியணையில பார்த்தா அக்ஷதையெல்லாம் முளைச்சு கிடக்குது. ராஜாவுக்கு ஆச்சரியம், என்னடா இது. உடனே குருகுலத்துக்கு ஆள் அனுப்பி விட்டார். யார் இன்னைக்கு யாருக்கு குரு வரல, வேற ஆள் வந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்தவரை அனுப்பி விட சொல்லுங்க அப்படின்னு.
ஏற்கனவே யாக்ஞவல்கியர் ஓவர் ஸ்மார்ட். குருவை கேள்வி கேட்கறது, குண்டக மண்டக கேள்வி கேட்கறது, கிருக்க மறுக்க கேள்வி கேட்கறது, இந்த வேலையெல்லாம் அவர்கிட்ட உண்டு. அதனால குரு நினைச்சார், இவன் போய் அங்க என்னவோ பண்ணிட்டு வந்துட்டான், ராஜா இன்னைக்கு நம்ம தலையை எடுக்க போறாரு, ராஜாவை கோவப்படுத்திட்டான் போல இருக்கு அப்படின்னு நம்ம குரு சிஷ்யனை பொறுத்துக்கிட்டோம். ராஜா பொறுக்க முடியுமா அப்படின்ட்டு சிஷ்யனை கூப்பிட்டு, நீ என்கிட்ட என்னென்ன படிச்சியோ அதெல்லாம் கக்கு, வாந்தி பண்ண, உனக்கு படிக்க தகுதியே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் ராஜாவுக்கு போய் சொஸ்தி சொல்லிட்டு வர சொன்னேன், அதை கூட ஒழுங்கா செய்யாம வந்திருக்க போல அப்படின்னாரு. இவரு குருவுக்கு அடங்கின சிஷ்யன், குரு சொன்ன உடனே எல்லாத்தையும் வாந்தி பண்ணிட்டாரு. அப்ப யஜுர் வேதம் இவரு படிச்சிருந்தாரு, படிச்ச யஜுர் வேதத்தெல்லாம் வாந்தி பண்ணிட்டாரு. அப்போ சாப்பிடும்போது முதல்ல இட்லி, அப்புறம் சட்னி, அப்புறம் அல்லது முதல்ல சாம்பார், அப்புறம் ரசம், முதல்ல அவியல், அப்புறம் பொரியல், இப்படி வரிசையா போடுவோமா இருக்கும். ஆனா சாப்பிட்டு முடிச்ச ஒரு வயிற்றுக்குள்ள போய் எல்லாம் ஒண்ணுக்குள்ள மண்ணா மாறிடும்ல, வாந்தி எடுக்கும்போது எல்லாம் கலதுங்கி வந்தது. அதுக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு பிறகு பேராச்சு. அதனால பொதுவா கிருஷ்ண யஜுர்வேதத்துல கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். குரு சொன்ன மாதிரி வாந்தி எடுத்தார். வாந்தி எடுத்த உடனே கஷ்டப்பட்டு நல்ல சிஷ்யன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், மற்ற சிஷியர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கலன்னுட்டு வேற நல்ல சிஷியர்கள் 4 பேரை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் தித்திரி பறவைகளாக மாறி இதெல்லாம் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். அவங்க எல்லாம் அந்த தித்திரி பறவைகளாக மாறி சாப்பிட்டாங்களாம். அதனால அது தைத்திரிய உபனிஷத், தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரிய ஆரண்யகம். பொதுவா வேதம், சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத், இப்படி 4 சொல்லுவாங்க. தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரிய பிராமணம், தைத்திரிய ஆரண்யகம், தைத்திரிய பிராமணம் அப்படின்ட்டு வந்தது அப்படி சொல்லுவாங்க. முக்கியமான வரக்கூடிய நிறைய மந்திரங்கள் இந்த தைத்திரியத்தில் வரக்கூடிய 4வது வள்ளி சிக்ஷாவல்லி, பிரம்மானந்தவல்லி, பிருகுவல்லி, அப்புறம் வரக்கூடிய 4வது வள்ளி நாராயணம், மகா நாராயண உபனிஷத். அதுல இருந்தா சந்தியாவந்தன மந்திரங்கள், நிறைய சூக்தங்கள், இதெல்லாம் அதுல நிறைய வருது. சரி, இப்போ இவரு கற்ற வித்தையெல்லாம் கக்கியாச்சது. இப்ப காலிய டப்பாவா இருக்காரு. அதனால அவரு சூரியனை பார்த்து தபஸ் பண்ண. சூரிய பகவான் வந்து என்ன வேணும்னு கேட்டார், எனக்கு வேதம் கத்து தரணும் அப்படின்னார். அதனால சூரியன் அவருக்கு வேதத்தை கத்துக் கொடுத்தார். அப்படி அவருக்கு கத்துக் கொடுத்து அவர் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டதுதான் வாஜசநேய சம்ஹிதா. வாஜஸ் அப்படின்னா அன்னம். வாஜஸ்ரவஸ் கட்டகோ மனுஷத்துல நச்சிகேதனுடைய அப்பாவுக்கு பேரு வாஜஸ்ரவஸ். அன்னதானம் பண்றதுல பெரிய ஆள், அன்னதானம் பண்ணி பேரு வாங்கின ஆள். அதனால அவருக்கு வாஜஸ்ரவஸ்னு பேர். சூரியன் தான் மழை பொழிய வச்சு ஔஷதங்கள், தாவரங்கள் எல்லாம் வளர்த்துறாருல, நேற்றைக்கு பார்த்தோம். அப்படி உலகத்தை எல்லாம் அவர் போஷிக்கிறவரா இருக்கிறதுனால அவருக்கு வாஜசநேயன் அப்படிங்கிற பேர் உண்டு. அதனால அவற்றை இருந்து படிச்சு வந்ததுனால அது வாஜசநேய சம்ஹிதான்னு பேரு. வாஜசநேய சம்ஹிதா, வாஜசநேய பிராமணம், வாஜசநேய ஆரண்யகம், அப்படின்னு வந்துடும். அதுக்கு பொதுவா வட இந்தியாவில இன்னைக்கும் ரொம்ப பிரபலமாக படிக்கப்படுகிறது, புழக்கத்துல இருக்கிறது இது சுக்ல யஜுர்வேதம் அப்படிங்கிற பேர்ல அது புழக்கத்துல இருக்கு. பொதுவா தென்னிந்தியாவில கிருஷ்ண யஜுர்வேதமும், வட இந்தியாவில சுக்ல யஜுர்வேதமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லா இடமும் எல்லாம் இருக்கு, பெரும்பான்மை பத்தி சொல்றேன். அதனால சூரியன் கிட்ட இருந்து வாஜசன் யாக்ஞவல்கியர்
வேதம் படிச்சார் அப்படிங்கிற கதையும் அதுல தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் விந்திய வீதி பிளவங்கமக, இத ஒரே நாமமாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. விந்திய வீதியை கடப்பவர், தாண்டி போகிறவர் அப்படிங்கிற அர்த்தம் பிளவங்கமகங்கிறதுக்கு உண்டு. நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். கிழக்கு மேற்கா அந்த விந்திய சாத்பூர மலைகள் இருக்கு. சூரியன் விந்திய வீதியில் போபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம். அவருடைய வடக்கு தெற்கு யாத்திரையில சில குறிப்பிட்ட சமயத்துல, அதாவது கடகரேகையில போறாருங்கிறது கிட்டத்தட்ட கடகரேகை விந்திய மலை பகுதியில தான் இருக்கு, அதுல போகிறாருன்னு சொல்லலாம். அல்லது அவரு வடக்கு தெற்கா போகும்போது விந்திய மலையை கடப்பார், தாண்டுவார், அதனாலையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிற பழக்கமும் இருக்குதுன்னு தெரியுது. இப்போ 14 ஷீபா படிங்க. आदपि मण्डले मृत्युः पिङ्गलः सर्वदाबनः कविर्विश्वो महातेजा रक्तः सर्वभवोद्भवः. அடுத்தது படிக்கணுமா சுவாமிஜி? ஒரு நிமிஷம். ஆத்தபி ஆத்தபக அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற பேர் உண்டு. ஆத்தபின்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுத்துக்க முடியும். இப்படி ஒரு சொல் வழக்கு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆதப்ப சுஷ்கத்துக்கு பத்து கிடையாது, தீட்டு கிடையாது. இப்ப நம்ம வடாகம் எல்லாம் பண்றோம், நல்ல கைய போட்டு கிளறி காய வச்சு பார்த்தா கொஞ்சம் ஆச்சார குறைவு மாதிரி இருக்கு. அப்புறம் அது வெயில்ல உணர வைக்கிறோம். வெயில்ல உலர வைக்கும் போது தூசு தும்பு அதுல விழலாம். இந்த ஹைஜீனிக்கா, பொதுவா ஹைஜீனிக்கெல்லாம் இந்த காலம், அந்த காலத்துல அவ்வளவு ஹைஜீனிக் எல்லாம் கிடையாது. ஆச்சாரம் நிறைய பார்ப்பாங்க, அதுல ஹைஜீனிக் அடக்கம். ஆனாலும் இதுக்கு மேல ஹைஜீனிக் பார்க்க முடியாது. அப்ப அதனால அது ஆச்சாரம் குறைஞ்சது, தீட்டு அப்படின்னு சொல்ல முடியுமானா? சூரியன்ல காய வச்சா எல்லா தீட்டும் போயிருது, அதனுடைய தோஷம் எல்லாம் போயிருது. நெய்யில கூட ரெண்டு விதம் சொல்லுவாங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். கிருத்தம், ஆஜ்யம் அப்படின்னு ரெண்டு விதமான நெய். இதுல கிருத்தம் அப்படிங்கிறது நெருப்புல சூடாக்குறது அப்படின்னும் நான் சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், மாற்றி சொல்லவும் கூட. நெருப்புல சூடாக்குறது அப்படின்னும், ஆஜ்யம் அப்படிங்கிறது சூரிய வெளிச்சத்துல உருக்கிறது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால ஆதபி அப்படிங்கிறதுல சூரிய வெளிச்சம் பட்டா தூய்மையாகுது, பரிசுத்தமாகுது அப்படிங்கிற கருத்தும் தெரிஞ்சுக்கணும். நெய்ய உருக்குறதுல கூட நெருப்புல அக்னியில உருக்கிறது, சூரிய வெளிச்சத்துல உருக்கிறது ரெண்டு விதம் இருக்கிறதுங்கிறதும் ஒரு தகவல். அப்புறம் கவிர் விஸ்வக, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட இந்த விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரம் அப்படின்னு ஆரம்பிக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல் நாமே அதுதான்.
ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், வால்மீகி தான் ஆதி கவி, ஆதி காவியம். அதனால இங்க இருந்துதான் மகாபாரதத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு போயிருக்கோம். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது மகா தேஜா. அது படிக்கும்போது மகா தேஜாஹா நிறுத்தினால் ரக்தக அப்படின்னு வரும். ஒருவேளை நிறுத்தல்லைன்னா கவிர் விஸ்வோ மகா தேஜா ரக்த சர்வபூத்பவ அப்படின்னு வரும். அது இலக்கண விதிப்படி அந்த விசர்க்கம் மறைஞ்சிரும். அதனால 2 வித பாட்டமும் படிக்கிறவங்களை பொறுத்து சரி. நீ ரக்தக அப்படிங்கிறதுக்கு சிவப்பு நிறமா இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொன்னேன். இப்ப நான் சொல்ல சில அர்த்தம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியனை வச்சும் சொல்லியிருக்கிறேன். ஆனா பல தடவை சொல்லியிருக்கிறேன், கண்ணுக்கு தெரிகிற சூரியன் எல்லாம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம், அது பரபிரமமான பகவானுக்கு சொல்லக்கூடியது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பொதுவா மனித மனத்துக்கு தெரிஞ்ச ஒன்னோட ரிலேட் பண்ணணும். மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு உணரப்பட்டாதான் அதை ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். பொதுவாக வேதாந்தம் எல்லாம் படிக்க கஷ்டமா இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். இப்போ வேதாந்தத்திலேயே கூட மெய்வாய் கண் மூக்கு செவின்னு வரும்போது நாம இந்த செவியை சொல்றது இல்லை, இது கோலகம்னு பேரு, ஒரு புற உறுப்பு, அவ்வளவுதான். உண்மையிலே செவினா கேட்கிற சக்தி, கண்ணு அப்படின்னா பாக்குற சக்தி, மூக்கு அப்படின்னா முகர்கிற சக்தி, நாக்கு அப்படின்னா ருசிக்கிற சக்தி, மெய் தோல் அப்படின்னா உணர்கிற சக்தி. அதுக்குத்தான் பஞ்ச ஞானேந்திரியங்கள்னு பேரு. ஆனால் நமக்கு ரிலேட் பண்ண ஈஸியா இருக்குன்னு நம்ம இதையே சொல்லிக்கிற வழக்கம் இருக்கு. அது மாதிரி சூரியன் காலையில உதிக்கும் போது மறையும் போது எல்லாம் சிவப்பா இருப்பாரு, அதனால ரக்த அப்படின்னு சொன்னோம். அதுல நமக்கு அப்படி சூரியன் இருக்கிறத பார்த்துட்டு நல்ல கோவப்பழம், ஏதோ ஒரு செவந்த பழமா இருக்கே, அதை எடுத்து சாப்பிட்டா கொள்ளாம அப்படின்னு நினைச்சு ஆஞ்சநேயர் போகவும், இதை பத்தி கூடுதல் வரும் ராமாயணத்துல சொல்லியிருக்கேன். இந்திரன் கிட்ட போய் சூரிய பகவான் சொல்லவும், இந்த பாவி பைய என்ன பிடிச்சிட்டு போறாலும் போயிடுவான் அப்படின்னு சொல்லவும், இந்திரன் அந்த அளவுக்கு இவரை வஜ்ராயுதத்துல கன்னத்துல அடிக்கவும், அப்படி கீழே விழுந்த போது இன்னொரு கன்னத்திலையும் அடிபட்டு 2 கன்னமும் வீங்கி போகவும், அதனால குரங்கு மாதிரி முகம் வரவும், ஹனுமான் ஹனுமத் மத்து வத்து சொன்ன நேதைக்கு அது மாதிரி ஹனுமத் வீங்கின கன்னம் உடையவர், ஹனுமான் அப்படின்னு பேரு வந்ததுன்னும் அப்படி கதையும் இருக்கு. இதுல ரக்தகங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் பார்க்க முடியும், பற்று உள்ளவர் அல்லது அன்புள்ளவர் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்ல முடியும். பக்தர்கள்ட்ட அன்பா இருக்கிறதுனால அதனாலையும் ரக்தக பற்றுள்ளவர் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். சின்ன பிள்ளையில வெறுங்கண்ணோட சூரியன் எல்லாம் பார்க்க கூடாது சொல்லுவாங்க, கிரகணத்தை எல்லாம் பார்க்க கூடாது சொல்லுவாங்க. எப்பவுமே இளங்கன்று பயம் அறியாதுமாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு விவரம் இருக்காது, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் செய்வோம். அப்படி நடுப்பகல்ல சூரியன் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாரு விலகி சூரியன் அப்படியே தகதகுக்கிற மாதிரி இருக்கும், சுத்தி செவந்த வட்டம் தெரியும். அதனாலேயே ரக்தக சொல்லலாம். அப்புறம்
15. அனசூயா படிக்கீங்களா? படிக்கிறேன் குருஜி. नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्ते. சொன்னேன் நட்சத்திர கிரக தாரா. இது நம்முடைய கான்செப்ட் வேற. ராகு கேது எல்லாம் நம்முடைய கான்செப்ட்ல கிரகங்கள். சூரியன் சந்திரன் கிரகங்கள். பூமி கிரகமாக நாம எடுக்கிறது இல்ல. நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்முடைய சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கணுமே தவிர இரவல் பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்க கூடாது. இரவல் மூலம் நமக்கு தேவையில்லை. விஸ்வபாவனக, விஸ்வம் பாவயதி ஜனயதி வர்தயதி இது விஸ்வபாவனக. உலகத்தை உண்டு பண்ணுகிறவர், காப்பாற்றுகிறவர், வளர்த்துகிறவர் அப்படிங்கிறதுனால விஸ்வபாவனக அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தேஜசாமபி தேஜஸ்வி, ஒளி உள்ளவற்றுக்கெல்லாம் ஒளி கொடுக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். இது சம்பந்தமா முண்டகோ உபனிஷத், கட்டோ உபனிஷத் இதுல ஒரு மந்திரம் வருது. ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. பரபிரமமான ஆதித்யன் இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் ஒளி இழந்து போகுது. அங்க சூரியன் ஒளிர்றது இல்ல. ஒளிர்றது இல்லைன்னு என்ன அர்த்தம்? எப்படி பகல்ல சந்திரன் ஒளிர்றது இல்ல, நட்சத்திரங்கள் ஒளிர்றது இல்லையோ, மற்ற கிரகங்கள் ஒளிர்கிறது இல்லையோ, அது ஒளிருது. நாம போடுகிற லைட்டு, விளக்கு ஏற்றுகிற விளக்கு எல்லாம் ஒளிர்றது இல்லையோ, அந்த பன்மடங்கு பிரகாசமான சூரிய ஒளிக்குள்ள அதெல்லாம் அடங்கி போகுதோ, அதே மாதிரி பரபிரம்மமான ஆதித்ய நாராயணனுக்கு முன்னாடி சூரியனுடைய உள்ள ஒளி விளங்குவதில்லை, அடங்கி போகுது. சந்திரனுடைய ஒளி விளங்குவதில்லை, அடங்கி போகுது. தாரகைகளுடைய ஒளி கூமுட்டைகள் நிறைந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கே கூட நாக்கு குளறுது. நமக்கு ஒலி ஒளி ஒளி எல்லாம் கரெக்டா வரும். ஆனாலும் ராஜா சரியில்லைங்கன்னா நமக்கு வர மாட்டாங்க. தாரகைகள் கூட அவைகளுடைய ஒளியை இழந்து விடுகிறது. இழந்து விடுகிறதுனா குண்டி போகுது. மின்னல் அதனுடைய ஒளியும் குண்டி போகுது. ந பாந்தி விளங்குவதில்லை அப்படிங்கிறது மந்திரம். குண்டி போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஈடு கொடுக்கறது இல்லை, அதுக்கு கால் தூசுக்காகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நெருப்பு அதனுடைய ஒளியும் குண்டி போகுது. குதக அயம் அக்னி, இது எல்லாமே இப்படிங்கிற போது நெருப்பை என்ன சொல்ல? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அந்த ஒளியை கடன் வாங்கிதான் இது எல்லாமே பிரகாசிக்குது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அதனுடைய ஒளியில தான் இவைகளெல்லாம் இருக்குதுன்னே தெரியுது அப்படின்ட்டு ஒரு மந்திரம். இதே மாதிரி பகவத்கீதையிலையும் இருக்கு. இந்த மந்திரங்கள் பொதுவா தீபாராதனை காட்டும் போது பயன்படுத்தப்படுறதும் உண்டு. இது 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல வருது கீதையில. நதத் பாசயதே சூரியக ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதை சூரியன் விளக்குவதில்லை, சந்திரன் விளக்குவதில்லை, நெருப்பு விளக்குவதில்லை. எதை அடைந்தால் மீண்டு வருவதில்லையோ அதுதான் என்னுடைய பரமபதம். சார்தாம், இந்த சார்தாம் போனா திரும்பி வரலாம், அவருடைய தாமத்துக்கு போனா
திரும்பி வர வேண்டியதில்லை அப்படின்ட்டு பகவான் சொல்றார். அதான் தேஜசாம் அப்படி தேஜஸ்வி, ஒளி உள்ளதுக்கெல்லாம் சிறந்த ஒளி உள்ளவர். அப்புறம் அந்த துவாதசாத்மன் அப்படிங்கிறது அடுத்தது. அதுல ஒரு சின்ன பிழை, கவனக்குறைவு நடந்தது. துவாதசாத்மன்கிறது முதல் வேற்றுமையும் இல்லை, 4வது வேற்றுமையும் இல்லை. இதுவரைக்கும் முதல் வேற்றுமையில சொல்லிட்டு வந்துட்டு அங்கிருந்து 4வது வேற்றுமைக்கு ஷிஃப்ட் ஆக போகார். அதனால அந்த இடத்துல என்ன பண்றாரு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஹே சூரியனே அப்படின்னு கூப்பிட்டு ஹே துவாதசாத்மன், 12 வடிவுடையவரே. 12 வடிவுடையவர் அப்படின்னு துவாதசாத்மனுக்கு அர்த்தம் இல்லை, அது முதல் வேற்றுமை ஆயிடும். இது 8ஆம் வேற்றுமை, விழி வேற்றுமை, 8th கேஸ், அஷ்டமி விபக்தி. துவாதசாத்மன், ஏ 12 வடிவாக பெயர் உள்ளவராக இருப்பவரே, தே உனக்கு, நமோஸ்து வணக்கம், நமஸ்காரங்கள். இல்ல தே அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல பல தே இருக்கு. இந்த தேய்க்கு உனக்குன்னு அர்த்தம். 4ஆம் வேற்றுமை தானே எடுக்கணும். அப்போ தவ தே, உனக்கு, ஒருமையில. நம்ம கடவுளை ஒருமையில சொன்னா நம்ம கடவுள் கழுத்த வெட்ட மாட்டார். என்ன நீ எப்படி அவமானப்படுத்தலாம், நம்ம கடவுள் கிளம்பி வர மாட்டார். அதனால ஒரு ஹிந்துவா இருக்கிறதுல நம்ம எல்லாம் பெருமைப்படணும். நம்ம கடவுள் கழுத்தை வெட்டுகிற கடவுள் இல்ல, கழுத்தை காப்பாத்துகிற கடவுள். அடுத்தது ஷிபா 17. 16. நம பூர்வாய கிரயே பश्चिमायाद्रये நமः ஜோதிர்கணாம்னாம் பதயே தினாதிபதயே நமः. அப்படி தொடர்ந்து அடுத்ததும் படிங்க. ஜயாய ஜெயபத்ராய ஹர்ஷ்யஸ்வாய நமோ நமः நமோ நமः சகஸ்ராம்சக ஆதித்யாய நமோ நமः. அடுத்தது படிக்க சுவாமிஜி. ஹரியஸ்வாய, அந்த ஒரு பேரு ஹரியஸ்வாய. இதுல சில விஷயங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 509வது நாமமாக ஜெயாய அப்படிங்கிறது வருது. பல நாமங்கள் பல இடங்கள்ல வருது, சும்மா ஒரு குறிப்போடதான். வெற்றி முகத்தை தருபவர். ஒரு பிள்ளையார் பாட்டு இருக்கு, வெற்றி முகம் தரும் வேழமுகம் வரும் வேண்டி நின்றார் துயர் விரைவினிலே விலகும். ஜெயபத்ராய, மங்களங்களை எல்லாம் சம்பாதித்து தருபவர், வெற்றியை வெல்ல வைப்பவர் அப்படிங்கிறது சொன்னேன். இந்த பத்ரம் அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தி சொன்னேன். அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நம்ம பொதுவா யாரையாவது யாத்திரைக்கு வழி அனுப்பி வைக்கும் போது பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிம்போம். அந்த பத்ரம் இதுதான். பத்திரமா போறது இல்ல, பத்ரமா போறது. அடுத்தது சகஸ்ராம்சக. இதுவும் 4வது வேற்றுமை இல்ல, சகஸ்ராம்சவே அப்படின்னு வரும் 4வது வேற்றுமையா இருந்தா. இது சகஸ்ராம்சக அப்படின்னா முதல் வேற்றுமை. 8வது வேற்றுமை வெளி வேற்றுமை. கே சகஸ்ராம்சவே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும்.
அது ஒரு நேற்றைக்கு சொல்ல விட்டு போன விஷயம். அப்புறம் ஆதித்யாய அப்படிங்கிற நாமம், இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 39, 563 அந்த மாதிரி இடங்கள்ல வருது. நம்ம அதிதி புத்திரன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பார்த்தோம். இந்த ஒரு அர்த்தம் கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதிதி அப்படின்னா பூமி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுக்க முடியும். அப்ப பூமியினுடைய பதி ஆதித்யன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுக்க முடியும். அந்த மார்த்தாண்ட அல்லது மார்த்தண்ட மிருத அண்ட அந்த இதுல ஒரு கதை இதை ஒட்டி தான் போகும். ஒரு உதாரணத்துக்கு இப்படி பாருங்களேன், பூமி பிரளய காலத்துல படைப்பே இல்லாம ஆகி போச்சுது. அப்ப மிருத அண்டம், செத்து போற முட்டை ஆகி போச்சுது. அப்புறம் படைக்கணும், பிரம்மா அந்தால சூரியன் கிட்ட கொடுக்கிறார். உடனே சூரியன் தன்னுடைய வெப்பத்தினால அதை சூடாக்குறார். சூடான தண்ணி எல்லாம் ஆவியாகுது. ஆவியான உடனே கடல் தண்ணி எல்லாம் ஆவியாகி மேகமாக மாறுது. மேகங்கள் மழையாக மலைகள்ல போய் பெய்யுது. மலைகள்ல இருந்து தண்ணீர் வடியுது, ஆறாக ஓடுது, ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் நிரப்புது. பூமியில தண்ணீர் வந்த உடனே ஜீவராசிகள்லாம் உற்பத்தியாக ஆரம்பிக்குது. இப்படி மீண்டும் பூமியில சுபிக்ஷம் வருது. அதனால மார்த்தண்டன் அப்படின்னு சூரியனுக்கு பேரு வந்தது அப்படிங்கிறது அந்த கதை. நம்ம நேற்றைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கிறோம். மார்த்தாண்டம் அப்படின்னு கன்னியாகுமரியில் ஒரு ஊர் இருக்கு. சொல் வழக்கிலையும் அதிகமாக மார்த்தாண்டம்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. ஆனா மார்த்தண்டம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். மார்த்தாண்டவர்ம மகாராஜா அப்படி ஒரு மகாராஜா திருவிதாங்கூர் ராஜ்யத்துல இருந்தார். அதனால அவரை வச்சு இந்த பெயர்கள் வந்திருக்கலாம். உதய மார்த்தாண்டம் எல்லாம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. நாஞ்சில் நாட்டுல நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்டைல மாத்தி விடுவோம். உலகத்துல எத்தனையோ நாடுகள் உருவாகுது, இப்படியும் சில நாடுகளை நம்ம உருவாக்குவோம். நாஞ்சில் நாட்டுல உதய மார்த்தாண்டம், மார்த்தாண்டம் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் இருக்கு. பொதுவா இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துக்கு அனந்தராம தீட்சிதர் அப்படிங்கிறவர் விளக்கம் எழுதி இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை நான் சொன்னது பத்தல்லேன்னு யாராவது நினைச்சா அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கூடுதல் படிச்சுக்கலாம். அடுத்தது 18 அனசூயா படிங்க. நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமः. நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமः. இல்ல உக்ராய, நான் நினைக்கிறேன் இதுல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆமா குருஜி. குருஜி ஒரு சந்தேகம் குருஜி. அடுத்த ஸ்லோகத்துல பிரம்மேஷானாச்சுதேஷாய இருக்குல்ல குருஜி, அந்த இஹு வரும்போது இன்னன்னு மாத்தணும்னு சொன்னீங்கல்ல குருஜி இந்த 9வது ஸ்லோகத்துல. வாயு இப்ப இஹு இங்கேயும் பிரஹ்மேன்னு சொல்லணுமா பிரம்மே சொல்லணுமா குருஜி? பொதுவா அந்த வன்னிங்கிற இடத்துல நான் ஒரு பழக்கத்தை வச்சுதான் சொன்னேன். ஆனா இந்த பிரம்மங்கிற இடத்துல 100% உறுதியாக இலக்கண விதிகளோட என்னால சொல்ல முடியும். பிர இம் ஹ அப்படித்தான் அந்த உச்சரிப்பு. பிரம்ம. ஆமா, நான் அது ஏன் அப்படிங்கறத சொல்றேன், அடுத்த பகுதியில சொல்றேன்.